இளைஞர்களை குறித்து மிகுந்த எதிர்பார்ப்பு இன்று குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உண்டு. இந்த இளைஞரிடத்திலே தேசம் அல்லது குடும்பம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஆத்மீக நறுமணங்களை வீசுகின்ற நல்ல பிள்ளைகளாக நம்முடைய குடும்பங்களின் பிள்ளைகள் எல்லாம் காணப்பட வேண்டும். போப் ஜான் பால் II சொல்கின்ற போது, இரண்டாம் ஜான் பால் அவர்கள், போப்பாண்டவர் அவர்கள் சொல்கின்ற போது ஐ பிலீவ் இன் யூத் என்று சொல்வார். விவேகானந்தர் சொல்கின்ற போது சொல்வார், 100 தன்னலமற்ற இளைஞர்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், நான் உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆக இந்த இளைஞர்கள் என்பவர்கள் வலுவானவர்கள், அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், சாதிக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் ஆற்றலையும் அறிவு நுட்பங்களையும் உடையவர்கள். இந்த இளைஞர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் திருச்சபைக்கும் உகந்தவர்களாக இவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் வாலிப வயதிலே சாதித்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் ஆற்றல் உள்ளவர்கள். உங்களுடைய ஆற்றல் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது பெரிய மாற்றங்களை இந்த உலகத்திலே நீங்கள் ஏற்படுத்த முடியும். மார்ட்டின் லூதர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு எழுச்சி நாயகனாய், ஒரு புரட்சி பொறியாய் எழும்பினார். அந்த மார்ட்டின் லூதர் எத்தனாவது வயசுல தெரியுமா? 34வது வயசுல. தன்னுடைய 34வது வயசில் 1517 அக்டோபர் 31ஆம் தேதி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே இருந்த அவ்வளவு தவறுகளையும் சுட்டிக்காட்டி 95 தர்க்க நியாய சாஸ்திரங்களை விட்டன்பர்க் ஆலயத்திலே வைத்தார். இன்று நாமெல்லாம் சீர்திருத்த திருச்சபை மக்கள் என்று மார்பு தட்டிக் கொள்கின்றோம் என்றால் 34 வயதான மார்ட்டின் லூதருடைய சேவை, தன்னலமற்ற சேவை. அவரை பிடிச்சு பல ஒரு என்கொயரியில பிடிச்சு நிறுத்தினப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹியர் ஐ ஸ்டாண்ட் சொன்னார். நீ எதை மறுதளிச்சிட்டு விட்டுட்டு நீ போயிரு. அவரு எஸ்ட்ரோ சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்? ஹியர் ஐ ஸ்டாண்ட், என்னுடைய நிலைப்பாட்டிலே நான் உறுதியாக நிற்கிறேன். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்தியாவின் முதல் சீர்திருத்த அருள் தொண்டர் சீகன் பால்க் 24வது வயதுல தஞ்சாவூருக்கு அருகாமையில் இருக்கிற தரங்கம்பாடியில வந்தார். 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்தார். வெறும் 24வது வயது. 37வது வயசுல இறந்துட்டார். அவருடைய சாதனைகள், இந்தியாவில் முதல் அச்சகத்தை ஏற்படுத்தினார், முதல் காகித சாலையை ஏற்படுத்தினார், முதல் தமிழ் நாள்காட்டியை அச்சிட்டு வெளியிட்டார், தமிழ் உரைநடையை அறிமுகப்படுத்தினார், பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தை அறிமுகப்படுத்தினார், ஏழைகளுக்கு காப்பகத்தை அறிமுகப்படுத்தினார், பெண்களுக்கு தையல் கூடத்தை ஏற்படுத்தினார், இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். காமராஜரோ எம்ஜிஆரோ அல்ல, இலவச மதிய உணவு திட்டத்தை சீகன் பால்க் தரங்கம்பாடியிலே ஏற்படுத்தினார். அதனுடைய வளர்ச்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூட பாடநூலை வெளியிட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 வயசுல ஒரு வாலிப சகோதரன் இவ்வளவு காரியங்களை சாதித்திருக்கிறார். காரணம் தன்னலமற்ற வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். நிறைவாக தடம் புரளா வாழ்வு வாழ வேண்டும். தடம் புரளாத வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 பார்க்கின்ற போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார். விரைவாக சொல்கிறேன். பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே அவருடைய பிள்ளையாக அவர் கருதின தீமோத்தேயுவுக்கு கொடுத்த ஆலோசனை தான் இது. நல்ல பண்புகளோடு வாழப்பா, நீ இந்த காரியங்களெல்லாம் நீ செய் என்று சொல்லி அவர் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தெளிவாக நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. இளமையை குறித்து ஒருவரும் நம்மை அசட்டை பண்ணக்கூடாது.
வாலிப சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்வை பார்க்கின்றவர்கள் சீன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாம். சீன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.